உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ நிலா வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போகும்போதே வீட்டில் சேரன் பேசினதை கேட்டுட்டு போகும்போது அவங்க கீழே விழுந்து கையெல்லாமே அடிபட்டு ரத்தம் வந்திருக்கு. ஆஃபீஸ்க்கு போனதுக்கு அப்புறமே அவங்களால ஒழுங்காக அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ ஆஃப்டர்நூன் தான் போயிட்டு ஈவினிங் வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கை நம்ம வீட்டில் இருந்தே கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பி வந்துடுறாங்க. அங்கேவுமே ராகவ் வந்துட்டு பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணும்போது காஃபி குடிக்க போகலாமா, அங்கே போயிட்டு நம்ம ப்ராஜெக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லும் போதுமே இவங்க ரொம்பவுமே அவாய்ட் பண்ணுறதை திவ்யா அங்கேருந்தே பார்க்குறாங்க. ஸோ அதுவுமே திவ்யா ஒரு மாதிரியே தான் இருக்கு. ராகவ் என்ன சொல்ல வராருங்கிறது ஏன் நிலாவுக்கு புரியலையா இல்லை புரிஞ்சு அவாய்ட் பண்ணுறாளான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சைடு யோசனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா இங்கே சோழன் வந்துட்டு சேரனை வந்து ரொம்பவுமே கலாச்சி எல்லாருமே சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு பாண்டி கேட்குறாரு, என்னடா அண்ணனை போட்டு இந்த ஓட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, டேய் நடந்த விஷயம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, எங்களை விட நீ தான் அண்ணனை போட்டு கலாய்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டா அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னோடனே இப்போ நிலா பார்த்துட்டு ஏன்னா எதுக்கு எல்லாம் உங்களுக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது எனக்கு ஒன்றும் தெரியலப்பா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்கிறாரு. ஸோ கூடவே வந்துட்டு உடனே பல்லவன் வந்துட்டு அண்ணே பொய் சொல்லுது அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணீங்க அப்படின்னோடனே, டேய் நான் என்னடா பொய் சொன்னேன் அப்படின்னோடனே சோழன் உடனே இருந்துட்டு நீ எங்கே போன என்னென்னலாம் பண்ண எல்லாமே எங்களுக்கு தெரியும், நாங்கள் உன் பின்னாடியே எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிலா இருந்துட்டு என்னது ஃபாலோ பண்ணிட்டு போனீங்களா அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, இல்லைங்க காலையிலே சொன்னால் பரவாயில்ல, டைமே வந்துட்டு காது குத்து டைம் யாராவது அப்போ வைப்பாங்களா, பொய் சொல்லிட்டு போகுது கேட்டால் அவங்க இன்ஜினியரோட பையனுக்கான், அவரே வயசானவர், அவருக்கு பையனா பேரன்னு சொன்னால் கூட ஓரளவு நாங்கள் நம்பியிருப்போம். இதிலே தெரியாத நமக்கு சேரனனுக்கு பொய்யே சொல்ல தெரியாதுன்னு பொய் சொல்ல தெரியாமல் எங்ககிட்ட ஒன்று சொல்லிட்டு வழக்கத்துக்கு மாறா அதோ பர்ஃப்யூம்லாம் அடிச்சுட்டு இங்கேருந்து சார் கிளம்பி போனார். எங்களுக்கு இந்த டவுட் இருந்துச்சு, அதனால் நானும் பல்லவனுமே கிளம்பி போனோம். போயிட்டு அங்கே அவங்க வீட்டுக்குள்ளே போய் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு சேரன் ஓடி வந்து வாயை புத்திடுறாரு. டே என்னடா அப்படின்னோடனே, இருண்ணே நான் ஒன்றும் தப்பாலாம் சொல்லலை, வீட்டுக்குள்ளே போயிட்டு கரெக்டாக 40 நிமிஷங்க கதவே திறக்கலை அப்படிங்கிறாங்க. உடனே நிலாக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவங்க அப்படியே குனிஞ்சுக்கும் போது, டே என்னடா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க நிலா முன்னாடி அப்படிங்கிறாங்க. ஆனால் நான் ஒன்றும் தப்பாக பேசலையேண்ணே, கொஞ்ச நேரத்தில் கிளம்பி வெளியே கோயிலுக்கு போனீங்க அவ்வளோதானே, அதை தான் சொன்னேன் அப்படிங்கும்போது, எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக சொல்டா, ஏன்டா இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னோன்னு எல்லாருமே சேர்ந்து அங்கே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நடேசனமே அதை பார்க்குறாரு. எல்லாருமே ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்கும்போது நிலா கூட இருக்கும்போது தான் எல்லாருமே இப்படி சந்தோஷமாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிலா இல்லாதப்போ ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் உட்காந்துருப்பானுங்க, ஒழுங்காக பேசக்கூட மாட்டானுங்களே அப்படிங்கிறதெல்லாம் அவர் யோசிச்சுட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா உள்ளே வந்ததுக்கப்புறம் சாப்பாடெலாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா நிலா ஒரு மாதிரி அந்த இது வலிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. உடனே பல்லவன் பார்த்துட்டு அண்ணி என்னாச்சு நீ அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிறாங்க. ஸோ பல்லவன் கரெக்டாக பார்த்துட்டு அண்ணி என்னாச்சு அண்ணா இங்கே வான அன்னிக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னோடனே இங்கே சோழன் உடனே பதறிட்டு ஓடி போயிடுறாரு. சேரன் வந்துட்டு என்னப்பாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைண்ணே காலையில் வண்டியில் போகும்போது கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னோடனே சோழனுக்கு ரொம்பவுமே தாங்க முடியல. என்னங்க பார்த்து பத்திரமா போக மாட்டீங்களா, என்னங்க இப்படி கீழே விழுந்து இப்படிலாம் அடிபட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேக வேகமாக ஓடி போய் ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் எய்டுமே பண்ணுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நிலாவுக்கு ஒரு மாதிரியே இருந்தாலும், இல்லை நான் அதெல்லாம் ஆஃபீஸில் ஆல்ரெடி ஃபஸ்ட் எய்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி இருக்கட்டுங்க, அதனால் என்ன இப்போ இன்னொரு வாட்டி பண்ணால் என்ன, மருந்து போடணும்ல பொண்ணுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் அதெல்லாம் அவர் போட்டு விட்டுருக்கும் போதே கூடவே இப்போ சேரன் என்ன சொல்லிடுறாருன்னா, இல்லைடா நிலாவை வந்து வண்டியில் அனுப்புறது அவ்வளோவா சேஃப் கிடையாது, அதனால் டெய்லி இனிமேல் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு காலையில் கூட்டிகிட்டு போயிட்டு காலையில் சாயந்தரம் நீயே கூட்டிகிட்டு வந்துருச்சோலா, இதை விட உனக்கு வேறு வேலை கிடையாது, இந்த வேலையை நீ கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், எந்த சவாரி இருந்தாலும் இந்த டைமுக்கு மட்டும் நீ சவாரியெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே, என்னென்ன இப்படி சொல்கிற, இதை கூட நான் செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா நான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது, சரிண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, இல்லைண்ணே பரவாயில்ல இருக்கட்டும், எதுக்கு அவர் வேலையை கெடுக்குறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, இதை விட எனக்கு வேறு வேலை என்னங்க இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போவுமே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போய் பெட்டில் உட்காந்துட்டு அவங்களுக்கு சோழன் வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து அந்த ஃபஸ்ட் எய்ட் பண்ணது, அவர் துடிச்சிட்டு ஓடி வந்தது, இதெல்லாம் நினைக்கும் போது அவங்களுக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி மனசு மாற ஆரம்பிக்குது. அதை நினச்சி அவங்க சிரிச்சுட்டு தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ மறுநாள் என்ன ஆகுதுன்னா, காலையில் வந்துட்டு குளிச்சுட்டு வந்துட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு காய போட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து கரெக்டாக திவ்யாவோட கால் வருது. அப்போ ஃபோன் உள்ளார ரொம்ப நேரமாக அடிச்சுட்டே இருக்குது அப்படிங்கும்போது நடேசன் உள்ளே வந்தவர் நிலாவோட ஃபோன் தான் அடிச்சிட்டு இருக்குங்கும்போது எடுத்துகிட்டு நிலான்னு கூப்பிடுறாரு. வீட்டுள்ள இல்லை அப்படிங்கும்போது சரி வெளியே இருக்கும் போலக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு, ஏமா நிலா இது உன் ஃபோனு தானே அப்படிங்கிறாரு. ஆமாம் அங்கிள் அப்படிங்கும்போது, ரொம்ப நேரமாக உள்ளார கத்திக்கிட்டே இருக்குமா, இந்தம்மா யாருன்னு பேசுமா அப்படிங்கும்போது சரின்னு சொல்லி வாங்கி பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை அங்கிள், ஆஃபீஸில் தான் திவ்யா தான் கால் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. உங்ககிட்ட யாருன்னு நான் இப்போ கேட்டேனா, நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு
பட் இவங்களும் அட்டன் பண்ணி சொல்லுங்கள் திவ்யா, என்ன இவ்வளோ காலையிலே கால் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லை நிலா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. சொல்லுங்கள் என்ன விஷயம், ப்ராஜெக்ட்லாம் நான் உட்காந்து பண்ணிட்டு தான் இருக்கேன், அதை பற்றி ஏதாவது பேசணுமா அப்படிங்கிறாங்க. என்ன நிலா பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் எனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா, நீங்களும் ராகவும் தானே அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னோட ப்ராஜெக்ட் இல்லைல்ல அது அப்படிங்கிறாங்க. பின்னென்ன வேற என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு விஷயம் பேசணும், நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், என்ன விஷயமா இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இல்லை ராகவ் உங்ககிட்ட என்ன ட்ரை பண்ணுறாருங்கிறது உங்களுக்கு புரியலையா அப்படிங்கிறாங்க. என்ன ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கும்போது, அதுதான் இல்லை எனக்கே டவுட்டாக இருக்குது, அவர் என்ன பண்ணுறாருங்கிறது எனக்கே புரியுது, ஏன் அது உனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை திவ்யா, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, எனக்கு புரியாமலாம் கிடையாது. எதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா நம்ம ஆஃபீஸில் ஏன் இங்கேயே மிஷின் காஃபி இருக்குது, கேஃபிடேரியாவில் போய் நம்ம சாப்பிட்டுட்டு போகிறோம், என்ன ப்ராஜெக்ட் விஷயம் அப்படின்னாலுமே ஆஃபீஸில் வச்சு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை ஒரு காஃபி ஷாப்புக்கு போய் அங்கே உட்காந்து பண்ணி அதுக்கப்புறமா அங்கே காஃபி சாப்பிட்டு இதெல்லாம் தேவையா, எல்லாருமே போகிறதா இருந்தால் போகலாம், தனியாக இதுக்கு என்ன கூப்பிடணும் அவர் அப்படிங்கிறாங்க. அதுதான் இல்லை எனக்கும் புரியல, அவர் என்ன ட்ரை பண்ணுறாருங்கிறது உனக்கு தெரிஞ்சுமே ஏன் ராகவ் நீ அவாய்ட் பண்ணுற அப்படிங்கிறாங்க. அவாய்ட் பண்ணுறேன்னா நீ இதில் என்ன இருக்க, ராகவ் யார் எனக்கு, அவர் ஒரு என்னோட பாஸ் அவ்வளோதானே அப்படிங்கிறாங்க. நிலா, உன்னை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் அவர் வந்து உங்ககிட்ட சொல்ல முடியாமல் அப்படி திணறாரு, உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் ஒரு ஸ்பேஸ் கேட்குறாரு, அதை ஏன் நீ கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் செட்டே ஆகாது, ராகவ் கிட்ட எல்லாம் வந்துட்டு அவர் என்ன ட்ரை பண்ணாலும் இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே, அப்புறம் உன்னோட விஷயம், கிளம்பிட்டே ஆஃபீஸ்க்கு அப்படிங்கிறாங்க. இதோ நான் கிளம்பிட்டு இருக்கேன் திவ்யா, வந்துடுவேன், ஆஃபீஸில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோனை வச்சிடுறாங்க. ஸோ அவங்க அந்த சைடு பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையுமே வந்துட்டு இங்கிட்டு இருந்து நடேசன் எல்லாத்தையுமே கேட்டுடுறாரு. கேட்டுட்டு இப்போது நிலா வந்து துணியெல்லாம் காய போட்டு முடிச்சுட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ இவர் கூப்பிடுறாரு. நிலா ஒரு நிமிஷம் நில்லுமா அப்படின்னோடனே நிற்கிறாங்க. சொல்லுங்கள் அங்கிள் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஆஃபீஸில் அந்த பாஸ் இங்கே வருவாப்பில்ல அந்த பையன் தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அங்கிள், ராகவ், என்ன விஷயம் அங்கிள் அப்படிங்கிறாங்க. என்ன அந்த பையனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே நிலா ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஓ கேட்டிங்களா பேசினதை அப்படிங்கிறாங்க. நான் கேட்கணுன்னுலாம் கேட்கலம்மா, நீ பேசிகிட்டு இருக்கவும் அது அப்படி என் காதில் விழுந்துச்சு, அதை தான் நான் கேட்குறேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள், பார்த்துக்கலாம் விடுங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா இங்கே என்னடானா நீ சோழன் கூட டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்க, அங்கே என்னடானா அந்த பையன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசுகிறாங்க போது எனக்கு நினச்சாலே ஒரு மாதிரி இருக்குல்லம்மா அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஏன் அங்கிள் டென்ஷன் ஆகுறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா உனக்கு பிடிச்சிருக்கா, உனக்கு பிடிச்ச வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கிள் என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படிங்கும்போது, இல்லைம்மா எனக்கு ஏதோ மனசுக்குள்ளே இருக்குது, அதை சொல்ல முடியல உங்ககிட்ட அப்படிங்கிறாங்க. நான் அப்படி தான் உங்ககிட்ட பழகுறேண்ணா, எதுவாக இருந்தாலும் நான் உங்ககிட்ட உரிமையாக சொல்கிறேன், திட்டுறேன்ல, அப்போ எதுவாக இருந்தாலும் பேச வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா, நான் உங்ககிட்ட நேராகவே பேசுகிறேன், எனக்கு சுற்றி வளைச்செல்லாம் பேச தெரியாது. இந்த வீட்டுக்கு நீ எப்போ வந்தியோ அதுக்கப்புறம் தான் வீட்டில் எல்லாருமே வந்து சந்தோஷமாக சிரித்து பேசுகிறானுங்க, நேரத்துக்கு வீட்டுக்கு வரானுங்க, பொறுப்பாக இருக்கானுங்க. நீ திடீர்னு வந்துட்டு சோழனை வேணான்னு சொல்லிட்டு நீ போயிட்டேன்னு வச்சுக்கோமா, திரும்ப இந்த வீடாக இருக்குமான்னு தெரியல. இதுக்கப்புறம் வந்து சேரனுக்கு கல்யாணம் பண்ணாலோ இல்லை பாண்டிக்கு கல்யாணம் பண்ணாலோ வரவளுக நல்லா வாழ்வாளுகளா இல்லை குடும்பத்தை பிரிச்சிருவாளுங்களான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்கம்மா அப்படிங்கிறாங்க. ஏங்கள் அப்படி சொல்கிறீங்க, என்ன மட்டும் உங்களுக்கு தெரியுமா, நான் வந்த அப்புறம் தானே எப்படி இது பண்ணீங்க, அதே மாதிரி சந்தாவும் சரி வானதியும் சரி நல்லா தானே இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ பேசிகிட்டு இருக்க, அந்த வானதி பொண்ணை பற்றி தான் தெரியுமே, சரியான வாயாடி, இங்கேருந்து அங்கே வரைக்கும் இருக்குது வாயி, அது வீட்டுக்கு வந்துச்சுன்னா என்ன மாதிரி பண்ண போதோ எனக்கு தெரியல. இது அடுத்தது இந்த சந்தா பொண்ணு அதை சொல்லிட்டு இருக்கிறீங்க, அது பேசுறது இவனுங்களுக்கு புரியாது, இது பேசுறது அவனுங்களுக்கு புரியாது, இப்படி மாற்றி மாற்றி இருந்துச்சுன்னா எப்படிமா இருக்கும். நீ இல்லாமல் யார் இருந்தாலும் சரிம்மா, நீ இல்லாமல் வீடாக இருக்காது. இங்கே பாரு மணிலா, ஒன்று சொல்கிறேன், அடுத்த இதுக்கு நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அதுதான் கடைசி வாய்தா, உங்களுக்கு வந்துட்டு டைவர்ஸ் கொடுத்துருவாங்க. ஆனால் கொஞ்சம் யோசிமா, ஒருவேளை உனக்கு டைவர்ஸே கொடுத்தாலும் நீ இன்னொரு ஆளை கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நீ இங்கே இருமா, நீ வீட்டை விட்டு போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அங்கிள் ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் அவ்வளோ தூரத்துக்குலாம் யோசிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. என்னமோ பெரிய மனுஷன், என் மனசில் பட்டுச்சு, நான் சொல்லிட்டேன், இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் நின்று இப்படிலாம் நான் பேசினதில்லை, நீ பார்த்துருப்பியே அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியுது அங்கிள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பிடுறாங்க. ஆஃபீஸ்க்கு இவங்க போனதுக்கப்புறமா பார்த்தா நடேசன் வந்துட்டு அந்த சைடு டீ ஷாப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது ராகவ் வந்து காரில் போயிட்டுருக்காரு. ஸோ ராகவ் வந்துட்டு நடேசனை பார்த்துடுறாரு. நடேசன் பார்க்கல, அவராகவே வாண்டடா நிலா தான் அங்கே ஆஃபீஸில் அவாய்ட் பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் தானே இவங்க இருக்காங்க, இவங்க கிட்டே பேசி நிலாவோட பேரண்ட் யார் என்னென்னு பேசாமல் டேரெக்டாக அவங்க பேரண்ட்டுக்கிட்டே பேசிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு காரை ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு ராகவே இறங்கி வராரு. வந்துட்டு நடேசனை பார்த்துட்டு சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உடனே நடேசன் பார்த்துட்டு சொல்லுப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஏன்னா காலையில் பேசின விஷயமே வந்துட்டு நடேசன் மனசில் இருக்கும்போது இப்போ அவங்களே வந்திருக்காங்க அப்படிங்கும்போது என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வரீங்களா பேசலாம் அப்படிங்கிறாங்க. பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வரும்போது சொல்லுப்பா என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் வீட்டில் தானே நிலா இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, எத்தனை வாட்டி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அப்புறம் என்ன நிலா எங்கள் வீட்டில் தான் இருக்காளான்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அதனால தான் உங்ககிட்ட பேசலான்னு இப்போ நான் வந்தேன், ஆன் தி வேலை இப்போ நான் உங்களை பார்த்தேன் அதனால தான் அப்படிங்கும்போது சரி என்ன பேசணும் சொல்லுங்கள் அப்படின்னோடனே வாங்களேன் ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே பேசலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நான்
இப்போ தான் டீ சாப்பிட்டேன். பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நிலாவுக்கு வந்துட்டு பேரண்ட் இருக்காங்களா, இல்லை உங்கள் வீட்டில் தான் இருப்பாங்களா, நிலாவை பற்றி பேசணும் அப்படின்னா நான் யார்கிட்ட பேசணும், அவங்களோட கன்சர்ன் பர்சன் யாருன்னு எனக்கு தெரியணும் அப்படிங்கிறாங்க. எதுக்காக நீங்கள் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நிலாவை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை சார், நான் உங்ககிட்ட டேரெக்டாகவே சொல்லிடுறேன். நிலாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிலாவை வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதை நான் வந்து முறைப்படி பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நிலா கிட்ட பேசுறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. அவங்க அப்பா அம்மா கிட்ட நான் பேசிட்டேன் அப்படின்னா அவங்க மூலமாவது ஏதாவது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் அப்படிங்கிறாங்க. இங்கே பார்ப்பா, அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் திருவண்ணாமலையில் இருக்காங்க. நிலா இப்போ எங்கள் வீட்டில் தான் இருக்குது. ஆனால் நீ நினைக்கிற மாதிரி நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் முடியாது நிலாவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நீங்களும் இப்படி பேசுகிறீங்க, நிலா தான் என்ன ஒரு சைடு அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்கன்னா நீங்களும் இப்படி பேசுகிறீங்களே அப்படிங்கிறாங்க. உனக்கே தெரியுதுல்ல, நீ எத்தனை வாட்டி கேட்டாலும் நிலா உன்னை அவாய்ட் பண்ணுறான்னு நீயே சொல்கிற, அப்புறம் எதுக்கு நீ நிலான்னு சொல்லிட்டே இருக்க அப்படிங்கும்போது எனக்கு பிடிச்சிருக்கு சார், நீங்களாவது புரிஞ்சுக்கோங்களேன் அப்படிங்கிறாங்க. யார் நீ, என்ன பிடிச்சிருக்குன்னா அவள் என் மருமக, நீ பாட்டுக்கு வந்துட்டு பிடிச்சிருக்குன்னா என் மருமகளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுடுறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் ராகவுக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி ஆகிடுது. என்ன சார் சொல்கிறீங்க, உங்கள் மருமகளா, எப்படி சொல்கிறீங்க, எனக்கு புரியலையே, நிலா வந்து அன்மேரிட்னு தானே ஆஃபீஸில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவள் அப்படி தான் சொன்னா, எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, அதனால் வந்து அவள் அப்படி சொல்லியிருப்பா, அதுக்காக அவள் என் மருமகள் இல்லாமல் போயிடுவாளா அப்படிங்கிறாங்க. சார் எது சொன்னாலும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார், அவங்க மருமகனா யார் சார், அப்போ நிலாவோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிறாங்க. ஐயய்யா, இது கூட உனக்கு தெரியலையா, அப்புறம் எதுக்கு சோழன் டெய்லியும் காலையிலேயும் சாயந்தரமா அவளை காரில் கொண்டு வந்து விட்டுட்டு அப்புறம் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான், இது கூட உனக்கு தெரியலையா அப்படிங்கிறாங்க. என்னது சோழனா அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குற, ஏன் சோழனுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை சார், நான் நினைக்கல, எதிர்பார்க்கல, அதனால கேட்குறேன். அப்படின்னா சோழன் தான் நிலாவோட ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயா, நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டிப்பா சொல்கிறது, நிலா வந்து என் மருமக, சோழனோட பொண்டாட்டி, இதுக்கு மேலே உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், இதுக்கு மேலே வந்துட்டு நீ நிலா கிட்ட போயிட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா அவகிட்ட வாயை விட்டு கேட்டுறாத, இது வரைக்கும் நீ கேட்கல அப்படிங்கிறாங்க. இல்லை சார், இன்னும் அதை பற்றி பேசலை அப்படிங்கிறாங்க. இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சுல, நிலாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சுல, இனிமேல் நீ வந்து அதை பற்றி அவகிட்ட போய் பேசி அவளை சங்கடப்படுத்தாத, சரியா, இப்போ நானே உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இனிமேல் அதை நினப்பு இருந்துச்சுன்னா மொத்தமாக அழிச்சிரு அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ ராகவுக்கு ஒரு மாதிரி இருக்கும்போது நடேசனே அப்படியே பார்க்குறாரு. இங்கே பாருப்பா தம்பி, உன் நிலைமை எனக்கு புரியுது, ஏதோ தெரியாமல் நீ அப்படி பண்ணிட்ட, பரவாயில்ல இருக்கட்டும், அதுக்காக என் மருமகளை அப்படியெல்லாம் விட்டு கொடுக்க முடியாதுப்பா என்னால் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு சரி நான் கிளம்பட்டுமா அப்படிங்கிறாரு. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நடேசன் கிளம்பி போயிடுறாரு. ஸோ இப்போ நிலாவுக்கு வந்துட்டு ராகவ் வந்துட்டு மனசில் வந்து நினச்சிட்டு ஒன்று பண்ணுற விஷயம் இப்போ நடேசன் மூலமாவது அது ஸ்டாப் ஆகுமா, இல்லை இந்த மாதிரி இல்லாமல் வேறு எந்த மாதிரி வந்துட்டு ராகவுக்கு வந்து நிலா கல்யாணம் ஆனவங்க, அது சோழனோட ஒய்ஃப் அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படிங்கிறதையும் தாண்டி இப்போ தான் மெல்ல மெல்ல நிலாவுக்கு வந்துட்டு சோழனோட அந்த ஒரு ஃபீலிங்ஸ் வந்துட்டு வரவே ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கரெக்டாக அந்த கடைசி வாய்தாக்கு போகும்போது கோர்ட்டில் டிவோர்ஸ் வந்துட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் மனசில் ரொம்பவுமே ஒரு போராட்டத்தில் இருந்து நிலா வந்துட்டு எனக்கு இந்த டிவோர்ஸ் வேண்டாம் அப்படி தான் சொல்ல போகிறாங்க. ஏன்னா வீட்டில் வந்துட்டு சேரனாக இருக்கட்டும் பல்லவனாக இருக்கட்டும், பல்லவனுக்கு நிலா வந்து வீட்டை விட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயம், சேரனுக்கு வந்துட்டு நிலா வந்தக்கப்புறம் தான் நல்லா இருக்குது அப்படிங்கிறது நடேசனுக்குமே அந்த ஒரு எண்ணம் தான். அதனால எல்லாருக்குமே ஒரு இந்த பாசத்தில் இருக்க ஒரு அந்த பாண்டிங்கில் அவங்க இருக்கனால இப்போ தான் மெல்ல மெல்ல சோழனை பற்றியும் புரிய வந்து ஸோ லாஸ்ட் மினிட்ல அவங்க டிவோர்ஸ் வேண்டான்னு தான் சொல்ல போகிறாங்க. ஸோ அந்த மாதிரியான கதைக்களம் தான் வரும் அப்படின்னு தான் எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அது எப்படி வருதுங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னது லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.